அன்பு நேயர்களே, அண்மை காலமாக மாத்தறை, தங்காலை, காலி பகுதிகளில் அதிகளவான போதை பஸ் பொதிகள் கைப்பற்றப்பட்டு வருகின்றதை பார்த்திருப்பீர்கள். நாமளும் கடந்த காலங்களாக சொல்லி வருவது என்ன, அலியா போட் என்ற மீனவன் என்ற போர்வையில் மிக அதிகளவான போதை வஸ்துக்கள் அங்கு இறக்குமதி செய்யப்பட்டு வருவது, அதற்காக காட்சிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக நாம் நிறைய சொல்லி வந்திருக்கின்றோம். எமது காணொளிகளில் மிக அதிகமாக நாங்கள் அது குறித்து சொல்லி இருக்கின்றோம். ஏனெனில் எமக்கு கிடைக்கப்பட்ட தகவலும் நாம் ஆய்வு ரீதியாகவும் நாம் பெற்ற தகவலின் அடிப்படையில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்து மீனவர்களின் வள்ளங்களில் தான், போட்டுகள் தான் மிக அதிகமாக இன்னும் வந்த வண்ணம் இருக்கின்றது. அதைகளெல்லாம் பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் மனசுக்குள் உண்மையிலே பொங்கிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் பார்க்கின்ற போது போதைப் பொருள் விநியோக வலையமைப்பை முடிந்த அளவு ஓரளவு அரசு கட்டுப்படுத்தி உள்ளது. அதனாலேயே பெரும் தொகை போதைப் பொருட்கள் அண்மை காலமாக தென்பகுதி எங்கும் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது. இது ஒரு பாராட்டுக்குரிய விடயம் தானே. எது என்னவானாலும் இந்த விடயத்தில் போதை வஸ்து ஒழிக்கப்பட வேண்டும், அதற்கான தண்டனை அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்காக இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை, சிங்கப்பூரை போன்று மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை கூடுதலாக நாம் கொக்கரித்து வருகின்றோம். நாமல் குரல் கொடுத்து வருகின்றோம், கொக்கரித்து வருகின்றோம். அது உண்மையிலே எந்த கவர்மெண்ட்னாலும் இந்த மாதிரி இந்த போதை பஸ்ஸையும் இந்த பாதாள லோக கும்பலையும் ஒழிக்க வேண்டும் என்று நாம் நீண்ட காலமாக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். பயந்து அஞ்சியோடு இங்கு வாழ இயலாது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த கவர்மெண்டை முடிந்த அளவு மனித இதயம் படைத்தவர்களும் இந்த போதை பஸ்ஸுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களும் இந்த அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்பது நான் அதிகமாக பேசுவதற்கான காரணம் அதுதான். ஆனால் இப்பொழுது இரண்டு எம்பிக்கள், முஸ்லிம் எம்பிக்கள் மிக அதிகமாக கொக்கரிக்கின்றார்கள். எப்படி? இந்த பெலிகம பிரதேச சபை தலைவன் விக்ரம கொல்லப்பட்டதுக்காக என்னமோ ஒரு தியாகி, ஒரு பெருங்கட்சி தலைவன், நல்லவன் வல்லவன் என்ற மாதிரி எந்த அளவுல ரெண்டு பிக்காளிகள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குது பாருங்க. அண்மை காலத்துல நானே ஒரு பிக்காளி கிட்ட போன் பண்ணி இந்த அப்பீல் கோர்ட் ஜட்ஜ், கோர்ட் ஆஃப் அப்பீல் கோர்ட் ஜட்ஜ் லஹார் அவர்களை பத்தி பேசுங்க, அரசாங்கம் அநீதி செய்ய போது அதை பத்தி குரல் கொடுக்க பக்கு இல்லாத பிக்காளிகள் இந்த பிரதேச சபை தலைவன் லசந்த விக்ரமசேகர கொலைக்கு இவன்கள் வக்காலத்து வாங்கிக்கிட்டு அவன் ஒரு பெரிய ஒரு ரேஞ்சிங் கொண்டு போறாங்க. அவன் கொல்லப்பட வேண்டியவன்டா. அவனுக்கு 6 கேஸ் இருக்கு. ஏற்கனவே அவன் வந்துட்டு சிறை சென்றவன். அவனுக்கு ஜெயிலி அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள, அதாவது இவனில் என்ன நோக்கம் என்றால் இவனை காப்பாற்றிக் கொள்ள, இவனுக்கு பின்னால் உள்ள சகாக்களை, அவனோட குழுக்களை அரசியலுக்குள்ள புகுந்து அவன் ஒரு சேர்மன். இப்போதைக்கு அதாவது பெலிகம சேர்மன் மாகாண சபை தேர்தலில் ஒரு மாகாண ஆட்சி அமைச்சால் மாகாண அமைச்சர் இல்லை என்ற ஒரு மாகாண சபை உறுப்பினர் சஜித்தானில தொடர்ந்து அவன் அரசியல்ல குறிவைக்கப்பட்டவன். எப்படி? நாளை சஜித் ஒரு ஆட்சி அமைச்சர், அவன் மிக முக்கியமான அமைச்சர். இவன் எப்படி டிக்கெட் பெற்று வந்தான்? அதாவது பிரதேச சபை தலைவர் போஸ்ட் இதுக்காக கண்டிடேட்டுக்காக இவன் அந்த கட்சிக்குள்ள பணம் கொடுத்து வந்தவன். எதுக்கு? சஜித் அணிக்கு உள்ள இவன் ஒரு மொய் வச்சு வந்தவன். அதுல மாற்று கருத்து இடம் இல்லை. இப்படி வந்தவன் இல்லை. இவன் விட்டு பணம் இல்லையே, 10 பணம் தான் இருக்கே, கோடியா பணம் இருக்குது. நாளை கட்சிக்கு அவன் அன்பளிப்பு கொடுப்பான். கட்சியை ஆட்சி அமைக்கும் ஏன் ஒரு நேஷனலிஸ்ட கேட்கலாம், 500 கோடி கொடுப்பான். ஏன்னா பின்னுக்கு அவனுக்கு விடயம் இருக்குல்ல. அதாவது ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்று எந்த ஆட்சிக்குள்ள முடியாது. வருகின்ற ஆட்சி, சஜித் ஆட்சிகள் இல்லாட்டி வேறு ஆட்சிகள், மைந்த ஆட்சிகள், எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்று இருக்கும் என்றால் இறைவனை தவிர மற்ற எல்லோரையும் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாதா? இருக்குதானே. அப்ப அவன் ஆசைப்பட்ட தப்பில்லையே, இவன் கொல்லப்பட்ட தப்பில்லையே. இவன் பெலிகம பிரதேச சபை தலைவன் விக்ரமசேகர ஆசைப்பட்ட தப்பும் இல்லை, அவன் கொல்லப்பட்டது தப்பு இல்லையே. சரிதானே? அது என்னத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்க? அதுலயே முஸ்லிம் ஜந்துக்கள் வேறுவலையிலிருந்து ஒரு மெம்பர் அவன் குதிக்கிறான். என்னமோ ஜேவிபி 89. ஆமா, இங்க யாரும் உத்தமம் கிடையாது. ஜேவிபி நல்லவன வல்லவன, அவனும் கொஞ்சம் பேரை வேட்டையாடி தான் இருக்கானு, எல்லாரும் வேட்டையாடினானே. அப்படி பார்க்க போனா 90ஆம் ஆண்டு இந்த சஜித் அப்பா பிரேமதாசா
ரணசிங்க பிரேமதாசா ஆமரிஸ்டில கொல்லப்படக்குள்ள எவ்வளவு பகுதியில பட்டாசு வெளிக்கொடுத்து ஆரவாரப்பட்டாங்க. அப்ப ஜேவிபி தலைவர் ரோகண விஜயவீர கொல்லப்படக்குள்ள அவர் கொல்லப்பட்டது ஒருத்தவங்க கூட பட்டாசு கொளுத்தலையே. ஒரு ஜனாதிபதி இருந்தவர் கொல்லப்படக்குள்ள பட்டாசு கொளுத்துறாங்க. பெருமையா ஒரு 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 கம்யூனிஸ்டவாதி மாதிரி கொல்லப்பட்ட ரோகண விஜய்க்கு தரும் பட்டாசு கொளுத்தல. இதுதான் வேடிக்கையான உலகம். பார்ப்போம். பெலிகம பிரதேசபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை தொடர்பான சந்தேக நபர்கள் அடுத்த சில தினங்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்று நாடாளுமன்றம் தெரிவித்திருக்கிறார். அது ஒரு குத்துமதிப்பான விடயம். அப்படி அல்ல, நாம் அறிந்து பார்த்த வகையில அவன் இந்த சுற்றமென்கள் முகமூடி அணிஞ்சிட்டு மாறிக்கான்கள். சந்தேக வலயத்துக்குள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவர்கள் மாத்தரை நோக்கி சென்றிருப்பதாகவும் சில வேளைகளில் இப்பொழுது இவர்கள் சர்வதேச எல்லைக்கு தாண்டக்கூடிய வழியும் இருக்கு. அப்படித்தான் இப்பொழுது நிலவரம் இருக்குது. அதனால ஒரு ஷோர்ட்லி நாங்க நேற்று எதிர்பார்த்தோம் அமத்தல. இதுக்குள்ள ஒரு சில மர்மங்கள் இருக்கு. நாம எல்லாம் உங்களுக்கு விவரப்படுத்த முடியாது. ஓரளவு மறைச்சு சொல்லக்கூடியதை மட்டும் சொல்லலாம். குறிவைக்கப்பட்டிருக்கு பலர். அந்த வகையில அந்த ஏரியாக்கள் இருக்கின்ற பல சிசிடிவிகள் மோப்பம் பெற்றிருக்கிறாங்க. சிஐடி 4 குழுக்கள் களத்தில் இறங்கியிருக்கிறது. தென் மாகாணம் முழுவதும் உடனடியாக வாக்கி மூலம் மாவட்டம் முழுவதும் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சந்தேகத்துக்கிடமான மோட்டார் பைக்கில் பார்க்கலாம் தானே, அது என்ன மோட்டார் பைக்கில் அந்த மோட்டார் பைக்கில் இப்போது மோப்பம் விடப்படுகின்றது. அதை ஆள வச்சு பிடிக்கிறதுக்கு அப்பால் மோட்டார் பைக்கின் போலி நம்பர் தான். அதனால அந்த பைக்கில் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்து எடுக்கிறாங்க. அந்த பைக்கில் கலர், அந்த பைக்கில் உண்மையிலேயே உதாரணமாக அதாவது பல்சரா, ஹங்கா, இப்படி பல வகையான சேச்சிங் போய் கொண்டிருக்குது. ஓரளவு நெருங்கக்கூடிய வழியும் இருக்குன்னு அவர்கள் பிடிபடுவார்கள். அதில் கருத்து இல்லை. பெலிகம பிரதேசபை தலைவர் லசந்த விக்ரம அல்லது மிதிகம லசா பாதாள குழுக்கெடுக்கல மோதலே கொல்லப்பட்டதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளை அங்கீகாரம் மற்றும் மதுவரி கட்டளை சட்டத்தின் கீழான விதிகள் 52 அத்தியாயம் 52 அங்கீகாரம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது இன்று நாடாளுமன்றம் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹரக்காட்டா இவன் ஒரு போதை வசு மன்னன். அவன் 2.5 ஆண்டுக்கு மேல உள்ளுக்கு இருக்கிறான். அவனும் ஒரு உத்தமன் இல்லையாப்பா. சிறைக்குள்ள இருக்கிற எல்லோருமே போதை வசு கும்பல் தானே. ஹரக்கட்டா என்ற நதின் சிந்தகபின் நெருங்கிய கூட்டாளியாக அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட சீனியர் டிஐஜி கிஸ்ரி ஜெயலட்சுமி நேரடி பார்வைகள் நடைபெற்று வருகின்றது. நாம் அதை நேற்று சொன்ன செய்தியின் ஒரு சாராம்சமாக மக்கள் பிரதிநிதியாக லசந்த விக்ரமசேகர தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர் பல திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அவனுக்கு எதிராக 6 வழக்குகள் உள்ளன. மாத்தறை மேல் நீதிமன்றத்தில் 2 குருநாகல் மேல் நீதிமன்றம் 2 காலியில் 1 வழக்கம் உள்ளது. மேலும் சிறை தண்டனை பெற்றுள்ளதோடு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் இருந்துள்ளார். இந்த சம்பவத்தால் பொது பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை. அது உண்மைதானே. ஒத்தனை சுட்டுட்டு போனா நாட்டு மக்களுக்கு ஆபத்து இல்லையாப்பா. இதை சும்மா பிடிச்சிட்டு ஆட்சிக்கு எதிராக கும்மாளம் அடிச்சிட்டு வராங்களே. பாதாள குழுக்களுக்கு இடையில் மோதல் நடைபெறுகிறது. அதில் எந்த விதமான வாதமும் இல்லை. அவ்வாறான ஒன்றே பெலிகம சம்பவம் ஆகும் என்றும் அரசாங்கம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது. இவர்களுக்கிடையே ஆயுதங்களும் இருக்கின்றன. இந்த குழுக்கள் ஆயுதம் இருக்குதானே. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்திலும் இவ்விடம் ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். அது தொடர்பிலும் விசாரணைகள் மற்றொரு கோணத்தில் நடைபெற்று வருகின்றது. போதைப் பொருள் விற்பனையில் ஈட்டிய வருமானம் தொடர்பிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் அதாவது சஜித் ராணியிலும் திட்டமிட்ட குற்றத்தில் ஈடுபடுவோர் இருப்பதாக ஏற்கனவே பொது பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார். இதை விட ஒரு முக்கியமான பாரிய சம்பவம் வருவது பாருங்க. பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜெகத் வீரசிங்கை தெரிவித்துள்ளார். சூப்பர்பா, ஜோரா கைதட்டுவோம். போதைப் பொருள் இந்த நாட்டின் எதிர்கால சந்தை நீரை அழித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளில் 805 ஆண்கள் சிறையில் உள்ளனர். தூக்கிலிடப்பட உள்ள பட்டியல்ல இந்த உள்ளப்பட பட்டியல்ல 21 பெண்களும் உள்ளனர். தூக்கிலிடப்பட வேண்டிய பட்டியலில் இந்த 805 பேரில் 5 பாடசாலை மாணவர்களும் உள்ளனர்.
ஸ்கூல் மாணவனாக இருக்கிறவனும் அவனுக்கிட்ட கொடுத்து கொண்டு போய்த்தால் பாருங்க எந்த கோல் எங்க போகுது. தென் மாகாணம் தான் இலங்கையில பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் இருக்கின்றதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இவ்வளவு படித்த சமூகம் கூலிக்கு வேலை செய்யும் சமூகமாக எப்படி மாறியுள்ளது என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்றும், எப்படி பாரிய அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இந்த நாட்டை அழிக்கும் நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றும் அவர் கவலைப்பட்டு தெரிவிக்கின்றார். இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த நாட்டில் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும், ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசத்தை அழிக்கிறார்கள். எனவே பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தற்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதுக்கு ஒரு பாவமான செயலிலும் சொல்லுகின்றார். இதே நேரம் மீண்டும் நாட்டில் ஆயுத கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது என்று வேறுவலையில் உள்ள பிரதேச சபை சஜித் அணியைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் உறுப்பினர் ஒன்று கொக்கரிக்கின்றார். நாட்டில் அரசியல்வாதிகள் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், வெலிகமை பிரதேச சபை தவிசாளரின் கொலை குற்றவாளிகள் உடன் கைது செய்யப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ரவுஃப் ஹக்கீம் எம்பி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். வெலிகமை பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசிங்கவின் படுகொலைக்கு காரணமான சந்தேக நபர்கள் குறித்து தகவல் கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றும் போதுதான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இதன்படி சந்தேக நபர்கள் 2 அல்லது 3 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார் என்று சொல்லுகின்றார். அது ஒரு குத்து மதிப்பான அடையாளம். சிசிடிவி மூலமாக அது அடையாளங்கள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றது. ஓரளவு என்னை கேட்டால் ஓரளவு சிஐடி அவர்களை நெருங்கி விட்டார்கள் என்றே நான் சொல்லுவேன். வெலிகமை பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர நேற்றைய தினம் பிரதேச சபை அலுவலகத்தில் இருந்தபோது அடையாளம் தெரியாதவர்களால் கொல்லப்பட்ட விடயமானது நாட்டில் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கிற இந்த நிலையில் அவரது படுகொலை தொடர்பான விசாரணையில் 4 போலீஸ் குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதும். ஹிக்கடுவ நகரசபை தலைவர் காமினி பின்னுதுவே, அதாவது ஒரு விடயத்தை நாம் பார்க்கின்ற போது இந்த காலியை நோக்கித்தான் மிக அதிகமான இந்த டார்கெட் செய்யப்படுது என்றால், நாங்க ஏற்கனவே சொல்றோம் தானே, காலி பகுதியில தான் அதிகமாக இந்த பணப்பட்டுவாடா போதை பஸ் கும்பலின் குத்துவட்டுக்கு நடைபெற்று வருகிறது. அண்மை காலமாக இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக அந்த பக்கம் இருந்துதான் மிக அதிகமான கொலைகளும் இந்த மாதிரி இந்த பணப்பட்டுவாடா போன்ற விடயங்களும் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த இது வந்துட்டு இந்த நாம் ஏற்கனவே சொன்ன பங்கு பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, அதான் இந்த பிரச்சனை. அதாவது இந்த குடுத்தொழில் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள பங்கு சண்டை இருக்குது, பங்காளி சண்டை இருக்குது. அப்ப நாம இதை எவ்வளவு நல்ல விடயங்கள் இருக்குது இந்த பிக்காளிகளுக்கு கேட்க முடியல, இந்த மாதிரி நாதாரிகளுக்கும் இந்த மாதிரி போதை வஸ்து நாய்க்கலைக்குமாக நம்ம சோனி பயங்க இந்த பிக்காளி அவனுக்கு ஆதரவா பேசுறாங்க பாருங்களேன். இது ஒரு வெக்கங்கட்ட செய்தி இல்லையா, இது ஒரு அவமானமான செய்தி இல்லையா? நல்லவன் வல்லவனுக்கு பேசுங்க. ஒருத்தனாவது இந்த முன்னாள் ஜட்ஜ் கோட்டபாபி ஜட்ஜுக்காக ஒருத்தனாவது பார்லிமெண்ட்ல ஒரு குரல் கொடுக்க வக்கில இன்னைக்கு பாருங்க, பாதாள லோக போதை பஸ்து கும்பல் தலைவனுக்கு உடைய கூட்டாளிக்கு இவனுக்கும் 6 கேஸ் இருக்கு. ஏற்கனவே கம்பியன் இருக்கிறான், ஹைகோர்ட்ல இன்னும் வழக்கு போகுது. இவனுங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவனுங்களுக்காக இந்த நம்ம பிற்காலி எம்பிக்கள் பேசுறாங்க என்றால் எவ்வளவு ஒரு கேவலம் கேட்ட அரசியல் பாருங்களேன். இது கேவலம் இல்லையா? வெக்கக்கேடு இல்லையா? அவமானம் இல்லையா? இந்த கொழும்பு பகுதியில கொடுக்கும் இந்த போதை பஸ்தால மிக அதிகமான முஸ்லிம் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பேச வக்கு இல்லையா? ஒரு எம்பி இவனுக்கு பேசுறாங்களாம். துத்துவைகளா, மானண்டா, இதெல்லாம் கேவலண்டா. இப்ப என்ன யாரும் ஒண்ணும் பண்ணல, நான் 6 பேரையும் சொல்லலையே, அதனால என்ன நம்மள ஒண்ணும் பண்ணல வச்சு சாம்புவோம் இல்ல. இது ஒரு கேவலம் இல்லையா? அவன் ஒரு பாதாள லோகாரன், அவனுக்கு பின்னணியில் உள்ளவங்களை எல்லாம் சஜித் ஆட்சி அமைச்சால் அவன் சிலவள ஒரு நேஷனல் எம்பி ஆகக்கூடிய பலம் அவன்கிட்ட இருக்குது. பணப்பலம் என்ன, போதை பஸ் பண்ண 500 கோடியை பாட்டி கொடுத்தா ஒரு எம்பி ஆக முடியாதா? 500 எக்கச்சக்கமான பணம். 500 இல்ல ஒரு 100 கோடி கொடுத்தாலும் அவன் ஒரு நேஷனலிஸ்ட் எம்பியா போயிட்டு ஒரு அமைச்சர் எங்க கேட்பான். ஏற்கனவே இந்த கட்சி தலைவர்மாரு, தோல்வி கண்ட தலைவர்மாரும் தோல்வி கண்ட வேட்பாளர்களும் மிகப்பெரிய கோடையில கிடக்குறாங்க. பஞ்சத்துல பணம் இல்ல, பணமே கிடையாது. ஏன் வெற்றி பெற்ற எம்பிக்களும் இப்ப அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்கள்ல ஓரளவு பணக்கார எம்பிக்கள் ஓகே, பஞ்சத்துல புரண்ட எம்பிக்கள் கடனை உடனப்பட்டு வெற்றி அடைஞ்சிட்டு இப்ப எரிபொருள் கொழும்புக்கு போகுது, எரிபொருளுக்கு அவதிப்படுறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உங்களோட கூத்தெல்லாம் இந்த ஆட்சியில நடக்காதுங்க.
அதுக்கு விட மாட்டோம். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆட்சிக்கு பலமாக குரல் கொடுக்கத்தான் நாங்களும் இருக்கிறோம். ஏனெனில் உங்களை போல ஆட்களை அடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்சி ஒன்று தேவை. அது என்ன துவேஷம் காய்ச்சாலும் பரவாயில்ல, எந்த ஆட்சிக்குள்ள ரேசிசம் வராது, எங்களுக்கு அது போதும். என்ன அதாவது இனத்துவேஷம் வராது, எங்களுக்கு அது போதும். இப்ப பாருங்க, சில இந்த முஸ்லிம் தமிழ் மோதல் ஒன்று உருவாக்க பாக்குறாங்க. வெளியிருந்து ஒருத்தன் குரல் கொடுத்தா இங்க சில நாய்க்களே அவனெல்லாம் கணக்கு எடுக்காங்கடா, போயிட்டு இருக்கட்டும். எனவே இந்த போதை வஸ்து கும்பலுக்காகவும் பாதாள லோக கும்பலுக்காகவும் இந்த சோனக அரசியல், இந்த முஸ்லிம் எம்பிக்கள் பேசுவது மிகப்பெரிய கேவலம். நிச்சயமாக நான் வருகின்ற தேர்தல் சொல்லுவோம், இந்த நாட்டுக்கு இப்போதைக்கு ஒரு முஸ்லிம் கட்சியே தேவையே கிடையாது. இது குறித்து நாம் மிக நீண்ட அலசல் செய்ய வேண்டியிருக்கின்றது. இதை கூடுதலாக எமது மக்கள் இதை அறிந்து கொள்ளுங்க. நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் இந்த போதை வஸ்து கும்பலுக்காக முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கும் அளவுக்கு எவ்வளவு கேவலமும் எவ்வளவு அதை கிஞ்சித்தும் பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமான அரசியல் ஒன்றுக்குள் இந்த முஸ்லிம் எம்பிக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு வெட்கக்கேடு, எவ்வளவு பாவக்கேடு! சொன்னால் வெட்கம், சொல்லாட்டி அசிங்கம். இந்த மாதிரி செயலுக்கு போகலாமா? அரசாங்கம் கொல்லலையே, இது பங்குக்குள்ள பங்காளித்தான சுட்டுட்டு போயிருக்குது. கொலகாரன் அரசாங்கம் பிடிக்கும், பொறுங்களே, அமைச்சிட்டு இருங்களேன். அவனுக்கு எதிராக 6 வழக்கு, அது ஹைகோர்ட்ல வழக்கு போகுது, மேல் நீதிமன்றத்துல வழக்கு போகுது என்றால் அது எவ்வளவு பெரிய குற்ற செயல். எனவே அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள யாரு இவன் இந்த விக்ரமசிங்கர அவனையும் அவனை சேர்ந்த கூட்டங்களையும் இந்த உள்ளிருக்கிற கூட்டங்களையும் அவன் ஒரு பினாமி அரசியல்வாதியா வந்திருக்கிறான். வருங்காலத்தில் ஒரு அமைச்சர் சஜித் ஆட்சி அமைத்தால் அவன் ஒரு அமைச்சன், எப்படி பாதாள லோக குழுக்கு சார்பான ஒரு அமைச்சன். அப்ப அதெல்லாம் அவன் கட்டுப்படுத்த மாட்டானா? நாம பார்த்திருக்கோம் இல்ல, ஒரு சாதாரண எம்பிஏ இறைவனை தவிர முழு 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 அரசியல்வாதிகள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவெல்லாம் அதிகாரி எல்லாம் கட்டுப்படுத்துறான். அப்ப ஆளும் தரப்பு அமைச்சர் ஒரு பாதி அமைச்சர் என்றாலும் அவன் எத்தனையை கட்டுப்படுத்துவான்? ஆட்சியும் அதிகாரமும் அவன் கைக்கு வந்தா எத்தனை பேர் அவன் அமைச்சுக்கிட்டு கட்டுப்படுத்துவான்? எனவே கொல்லப்படுமையான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்திருக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும். நன்றினர்களே, சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.